அண்ணாமலை சென்ட்ரிக்கா 31 மாத்திட முடியும் அப்படின்னு அண்ணாமலை நம்புறாரா? ஸோ திமுக அதிமுக இணைய வேண்டியது அங்கே ஒரு நிர்பந்தம் நான் பார்க்குறேன். 31 அண்ணாமலை என்ட்ரியும் அந்த நிர்பந்தத்தை மேலும் அதிகரிக்கதா பார்க்குறேன். விஜயின் வெற்றி அவருக்கு இன்னைக்கு தொகுதிக்கு 10 கேண்டிடேட்டுங்கிற அளவுக்கு கேண்டிடேட்ஸை கொண்டு வந்து திமுக அதிமுகவுக்கு சாதகமாகக்கூடிய ஒரு அரசியலை அவர் பண்ண விரும்பல. இடைத்தேர்தல் களம் எப்படி அமைய போகுது? இதை பாய்காட் பண்ணிட்டு போறதே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நல்லதுங்கிறது என்னோட ஒரு பார்வை. எல்லா தொகுதிகளையுமேவா? கண்டிப்பா. அம்பாசமுத்திரத்தில் சீமானுக்கான வாய்ப்பு இப்படி கிட்டத்தட்ட அவர் நிற்கிறது உறுதி அப்படின்ற மாதிரி. அங்க சீமான் வந்து புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி. சார் வணக்கம். வணக்கம் தம்பி. அண்ணாமலை முதல் மாநாடு பார்த்துருப்பீங்க, போதை இல்லா தமிழகம். சில விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கார். தனி கட்சி, சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு செயல்படுவது, 2031 இலக்கு, பெரிதாக எந்த கட்சியையும் விமர்சிக்காத ஒரு தன்மை. நீங்க அதுல இருந்து என்ன முக்கியமான விஷயங்களாக பார்க்கிறீங்க? 2026 மாதிரி ஒரு மாற்றத்துக்கான தேர்தல் ஆட்டு, அண்ணாமலை சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆட்டு 31 தகவமைக்க விரும்புகிறார். இப்போ நமக்கு அவர் கொடுத்துருக்க ஒரு இண்டிகேஷன் என்னென்னா, போதை இல்லா தமிழகம், பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, இந்த ரெண்டும் இந்த கடந்த கால ஆட்சி மாற்றத்துக்கு வந்து ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. நியூ ஃபோல்ட்ஸ் வரும்போது போதை இல்லா தமிழகம்னுங்கிறதையும் சட்டம் ஒழுங்கையும் ப்ராமிஸ் பண்ணாங்க. ஏற்கனவே இருந்த ஓல்டு போல்ட்ஸான அதிமுக அதை ப்ராமிஸ் பண்ண முடியாது. சட்டம் ஒழுங்கை பேசினாங்க. போதைங்கிறது ஜெயலலிதா காலத்திலே சசி பெருமாள் அந்த காலகட்டத்திலிருந்தே டாஸ்மார்க் ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ அண்ணாமலையோட கணக்கு ஒரு வேளையில் 2030 விஜய் டாஸ்மார்க்கை மூடலாம். அவர் டாஸ்மார்க்கை மூடலைன்னா திமுக டாஸ்மார்க், அதிமுக டாஸ்மார்க், தாவேகா டாஸ்மார்க், நான் வந்தால் டாஸ்மார்க்கை மூடுவாங்கிற ஒரு மது ஒழிப்புங்கிறத ஒரு பிரதான கொள்கையாட்டு ஜாதி மதம் மொழி கடந்து ஒரு இஷ்யூவாக எடுப்பாருங்கிறத இந்த இண்டிகேஷன் காட்டுது. அடுத்து இப்போ வந்து விஜயை பற்றி அவர் விமர்சிக்க விரும்பலை. விஜய் இப்போ விமர்சிக்காதது, அவர் இன்னைக்கு களத்தில் இல்லை. மக்களவைத் தேர்தலில் அவர் முக்கியமானதல்ல. 31 அண்ணாமலை சென்ட்ரிக் எலெக்ஷன் தான் முக்கியம்னு அவர் வராரு. அப்போ இந்த மக்களவைத் தேர்தல் காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு ஆன்டி விஜய் பண்ணி விஜய்க்கு ஒரு எதிர்ப்பு வளையத்தை உருவாக்கி, ஒரு எதிர்ப்பு வாக்கு வங்கியை விஜய்க்கு உருவாக்கி, நான் அந்த வாக்கு வந்து 31 அவருக்கு போட்டியாளராக களத்துக்குள்ள அவர் கணக்கீடு பண்ணக்கூடிய திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சாதகமாகும். ஸோ திமுக அதிமுகவுக்கு சாதகமாகக்கூடிய ஒரு அரசியலை அவர் பண்ண விரும்பலை. ஸோ விஜய்க்கு டீத்திங் பீரியட் கொடுக்கணும், தடுக்கி விழுவவங்களை தடுமாற விடாமல் நிமிர்ந்திருக்க வைக்கணும். நியூ அமைச்சர்ஸ் அவர் அந்த கருத்தை சொல்கிறார். செங்கோட்டையனை தவிர ஒரு கோயில் நிலம் தொடர்பான ஒரு இதில் காங்கிரஸ் கட்சி சகோதரி ஜோதிமணி அம்மையார் வந்து ஆதரிக்கிறாங்க. அவங்க கூட்டணி அரசு, அவங்க ஆதரிக்கிறாங்க. அது நியாயமான ஒரு இது. அதையும் மக்களுக்கான நிலம்ங்கிற இடத்துக்குள்ள பாஜக எதிர்க்கக்கூடிய ஒரு இதை அவர் ஆதரிக்கிறார். அப்போ இதில் தாவேகா அரசின் நடவடிக்கை ஆதரிக்கிறாரு. இன்னொன்று மத ரீதியாட்டு ஒரு எதிர்ப்பை தாவேகாவுக்கு உருவாக்காமல் தடுக்கிறார். இந்த இடத்துக்குள்ள அவரும் மக்கள் நலனுக்காக அனைத்து ஜாதி மக்களுக்கு இடம் கிடைக்கிறது, வீடு கிடைக்கிறதுக்காக நிற்கிறங்கிற ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார். ஸோ அவர் பாஜகவில் இருந்தாலும் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்காளர்கள் அவரை நோக்கி பெரிய அளவு வராங்க. கண்ணெதிர தெரியுது நமக்கு. அவர் அமைப்பில் பெரிய அளவில் சேர்றாங்க. ஸோ அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு தன்னுடைய நடவடிக்கைகளை தகவமைக்கிறார். அண்ணாமலை சென்ட்ரிக்கா 31 மாத்திட முடியும் அப்படின்னு அண்ணாமலை நம்புறாரா? 29க்கு மேலே தான் இதை நம்ம பற்றி ஓரளவு தெளிவாக சொல்ல முடியும். இப்போ அண்ணாமலை வருகையும் வந்து திமுக அதிமுக சேர வேண்டிய நிர்பந்தத்தை அதிகரிக்குது. திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளெல்லாம் வந்து தாவேகா பக்கம் போயிட்டாங்க. அவங்க சொல்கிறது பாஜக எதிர்ப்புன்னு. ஸோ இந்த பாஜக எதிர்ப்புங்கிறது ஒரு அரசியல் இங்கே தமிழ் மண்ணில் வந்து எல்லாவித பச்சவந்தித்தனத்துக்கும் ஒரு போர்வையாக போற்றி மூடக்கூடிய ஒரு தன்மை இதுக்குள்ளே இருக்குது. அண்ணாமலை பாஜகவையும் எதிர்க்காத ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாரு. 29ஆம் ஆண்டு உள்ள தேர்தலில் என்ன முடிவோ அதற்கு பிறகு தான் இந்த
வி த லீடர்ஸ் வந்தோட தாக்கத்தை வந்து நம்ம ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும். இப்போ வந்து அவர் அந்த 31 நோக்கி இப்போவே அவர் வந்து தன்னை ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு போகக்கூடிய இதை பண்ணுறாரு. ரொம்ப காலம் இருக்குது. அடுத்து திருச்செந்தூர் மாநாடு, அந்த மாநாடுன்னு ஒவ்வொரு ஊராக அவர் மாநாடு போடுறாரு. இதில் என்னோட பார்வையாக நான் என்ன பார்க்குறோம்னா, 29 திமுகவும் அதிமுகவும் ஸ்ட்ரெங்தன் ஆகிறதுக்குள்ள ஒரு காரணமாக அண்ணாமலையோட 31 என்ட்ரியும் இருக்குது. ஏற்கனவே திமுகவில் உள்ள கூட்டணி கட்சிகள் எல்லாம் தாவேக்கால சேர்ந்த பிறகு 35 விழுக்காடில் இருந்த தாவேக்கா 40 தாண்டி போயிட்டு, திமுகவின் பலம் ஒரு 25 தான். 25 வச்சு 40 பிடிக்க முடியுமாங்கிறது ஒரு டவுட்டு. என்டிஏ 27 தான். 27 வச்சு 40 பிடிக்க முடியுமாங்கிற டவுட்டு. ஸோ மும்முனை போட்டின்னா விஜய்க்கு சாதகமான, விஜய் தலைமையிலான கூட்டணிக்கு சாதகமான ஒரு ரிசல்ட் தான் இருக்குது. அதனாலே திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைந்து 29 மக்களவை சந்திக்கணுங்கிற ஒரு இது வந்து இன்னைக்கு வேகம் எடுத்துட்டு வருது. அதில் இன்னொரு காரணியாட்டு 31 உள்ள அண்ணாமலையோட என்ட்ரியும் ஒரு காரணம் இருக்குது. இது இவங்க 29 என்ன வியூகம் அமைக்க போகிறாங்க, என்ன ரிசல்ட் வரப்போகுதுங்கிறது அதோட அதை பொறுத்து தான் 31 இருக்கு. அவ்வளோ ஹார்ட் ஃபைட் கொடுத்துருவாரா? விஜய 40 தாண்டிட்டார்ல. ஆமாம். 25 எப்படி 40 பிடிச்சிக்கிடும், 27 எப்படி 40 பிடிச்சிக்கிடும். சரி, அப்போ 2 பேரும் இணையிறது தானே, 2-3 சேர்றது தானே ஒன்றுக்கு எதிரான ஒரு அரசியலாக இருக்க முடியும். இல்லை அப்போ மும்முனை போட்டியாக இருக்கும்போது விஜய்க்கு தானே சாதகமாகும்னு சொல்கிறீங்க. அதுதான் இவங்க இணைஞ்சாதான் அந்த சாதகத்தை தடுக்க முடியும்னு நான் சொல்கிறேன். ஓகே. ஆனால் தினகரன் டிடிவி தினகரன் அதுதான் சொல்கிறார். விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். கூட்டணி கட்சிகள் கொஞ்சம் கூட இறக்கமில்லாமல் துரோகம் பண்ணிட்டு பதவிக்காக சந்தர்ப்பவாத பச்சோந்தி அரசியலை பாஜக எதிர்ப்புன்னு. எஸ், இந்த மண்ணில் இது ஒரு அசிங்கமாக போச்சு. அந்த அரசியலில் அவங்களும் போய் 40க்கு மேலே போயிட்டாங்க. ஸோ திமுக அதிமுக இணைய வேண்டியது அங்கே ஒரு நிர்பந்தம் நான் பார்க்குறேன். 31 அண்ணாமலை என்ட்ரியும் அந்த நிர்பந்தத்தை மேலும் அதிகரிக்கதா பார்க்குறேன். இப்போது விஜய் வெற்றி பெற்ற பெரும்பாலான இடங்கள் நகர்ப்புற இடங்கள், கிராமங்களில் திமுக அதிமுக பலமாக தான் இருக்கு அப்படின்ற ஒரு காட்சிகளை பார்க்கிறோம். இப்போது அண்ணாமலை அவர்கள் மீண்டும் அண்ணாமலை புதிதாக கட்சி தொடங்கும் போது அவரும் நகர்ப்புறங்களில் படித்த இளைஞர்களை தான் பெருவாரியான ஆதரவாளர்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அவர் வந்து விஜய்க்கு தானே காம்படேட்டிவாக இருப்பார். அதாவது ஒரு பிளேயராக வரும்போது எல்லாருக்குமே காம்படிட்டர் தான். அதில் அண்ணாமலை ஒரு லீடர்ஷிப் இமேஜ் 2024 தன்னை நிரூபித்தார். நிரூபிக்கிறவர் வந்து களத்துக்குள்ளே வராதது வந்து குறிப்பிடத்தக்க வாக்குகள் வந்து அண்ணாமலை லீடராக நினைச்ச வாக்குகள் வந்து திமுக அதிமுக வேண்டான்னு அண்ணாமலை 24 உருவாக்கின வாக்குகள் பெருமளவு வந்து விஜய்க்கு தான் போச்சு. சரி, அந்த வாக்கின் தன்மை நாளைக்கு எப்படி இருக்குது, 29 எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம டு பி சீன். 29ஓட ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு தான் அதை மையமாக வச்சு தான் அடுத்த கட்டம் நகர முடியும். நான் என்னோட கருத்தாக பதிவு பண்ணுறேன். இவர் 29 வாட் எவர் மேபி, நம்ம 31 ஒரு லீடராக களத்துக்குள்ளே குதித்து நீச்சல் அடித்து கரையேறணும்னு நினைக்கிறார். அப்போ இந்த வி த லீடர்ஸ் அமைப்பு அப்படின்றது 29 தேர்தலையும் தாண்டி 31க்கு கட்சியை போட்டியிடக்கூடிய வலுவான அமைப்பாக மாற்றணும். அதற்கான செயல்பாடுகள் இந்த வி த லீடர்ஸ் அமைப்பின் மூலமாக செயல்படணும் அப்படின்றது தான் அவரோட குறிக்கோளாக இருக்குது. இது விஜயின் வெற்றி அவருக்கு இன்னைக்கு தொகுதிக்கு 10 கேண்டிடேட்டுங்கிற அளவுக்கு கேண்டிடேட்ஸை கொண்டு வந்துட்டு, அது விஜயோட வெற்றி தான் காரணம். விஜய் 35 விழுக்காடு வாக்கெடுத்து 108 சீட்டு எடுத்ததன் விளைவு அண்ணாமலை மேலே ஒரு ஹோப்பையும் நம்பிக்கையும் கொடுத்துட்டு, விஜய் மூலமாக 108 வேறு. அண்ணாமலை மேலே ஹோப் நம்பிக்கை இருக்கா, அண்ணாமலைக்கு நம்பிக்கை இருக்கா? அண்ணாமலை நம்பிக்கையில் நிறைய பேர் வராங்க, எனக்கே தெரியுது. நார்வேல் கார்பரேஷனில் 22,000 இது இருக்குது, மெம்பர்ஸ் இருக்காங்க. 1,00,000 ஓட்டர்ஸ் கார்பரேஷனுக்குள்ளே இருக்காங்க. எனக்கு அண்ணாமலை டிக்கெட் தந்தால் நான் மேயர் ஆயிடுவேன், பணத்தை செலவழிக்க தயார்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து விஜயின் வெற்றி தான் காரணம். விஜயை நம்பி பவரை அடைஞ்ச போது அண்ணாமலையை நம்பியும் நம்ம அடைஞ்சிருவோங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பல இளைஞர்களுக்கு, அரசியல் இல்லாத ஒரு பொருளாதார பலம் உள்ள ஆட்களுக்கு, படித்தவங்களுக்கு வருது. அது விஜயின் வெற்றி வந்து அண்ணாமலை மீது நம்பிக்கையை அதிகரிச்சிருக்குது. அவர் பின்னாடி நின்று இவர் வாரிய தலைவராவாரா, இவர் மந்திரி ஆவாரான்லாம் நம்ம நினச்சி பார்க்கல. அவங்கெல்லாம் ஆயிட்டாங்க. அது மாதிரி நம்மளும் ஆயிடலாங்கிறதுல இந்த விஷய சர்க்கிள்னு கூட அதை சொல்லலாம். அதில் அண்ணாமலையை நம்பி வெற்றி கட்ட நிறைய இளைஞர்கள் தயாராயிட்டாங்கிறத நான் பார்க்குறேன். இப்போது விஜய் வெற்றியில் பலரும் குறிப்பிட்டு சொல்கிறது திமுக அதிமுக அப்படின்ற இரு கட்சிகளும் வேண்டாம், புதிதாக ஒருவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றது ஒன்று. விஜய்க்கு இருக்கிற அந்த ரசிகர்கள் பெரும்பாலும் அவருடைய தொண்டர்களாக மாறி வெற்றி பெற்று ஜெயிக்க வச்சுருக்காங்க அப்படின்றது ஒன்று. ஸோ அடுத்த ஒரு 5 வருடங்களுக்குள்ளேயே அங்கேருந்து பெரும்பான்மையான ஒரு எண்ணிக்கையிலான வாக்காளர்களை தன் பக்கம் இழுத்துற முடியும் அப்படின்றது எந்த அளவுக்கு
5 years இஸ் a வெரி லாங் டைம். அந்த அரசுக்கு எதிரான ஒரு இது உருவாகி திமுக அதிமுக பலப்படாண்டாங்கிற அடிப்படையில் தான் ஆதரவான குரலை நீட்டுறாரு, ஆதரவு கருத்தை நீட்டுறாரு. அதை இன்னைக்கு ஒரு அமைச்சர் கூட வரவேற்கிறாரு. நாளைக்குள்ள ட்ரெண்டு இன்னைக்கு நம்ம சொல்ல முடியாது. நாளைக்கு இதுக்கு ஒரு அதிருப்தி வந்து மாற்றணும்னு எண்ணம் வந்தால் அந்த இடத்துல தான் வரணும்னு நினைக்கிறார். திமுக அதிமுக வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறார். ஓகே, அதுக்கு நம்ம எதிரியை ஃபிக்ஸ் பண்ணணும்ல, தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறது. அது 29க்கு மேலே தான் அந்த பொசிஷனிங் பண்ணுவார். ஓகே, இப்போ வந்து ஒரு மேம்போக்கான ஒரு அரசியலை ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய அரசியலை அப்படி தான் பண்ணிட்டு இருப்பார். ஓகே, இன்னொரு கால்குலேஷன் சொல்கிறாங்களே சார், இப்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய், முதலமைச்சர் விஜய் பட்டியல் சமூக மக்களுக்கு 8 அமைச்சரவை பதவிகள் கொடுத்துருக்கிறாரு. இது ஓபிசி கன்சாலிடேஷனுக்கு அண்ணாமலைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது ஒரு கணக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலை, டிடிவி, அப்புறம் அன்புமணி, இவங்க 3 பேரும் சேர்ந்து ஓபிசி கன்சாலிடேஷனுக்காகவே 31ல் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னும் சொல்கிறாங்களா? அதெல்லாம் சாத்தியம் இல்லையா? சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ். 29ல் யார் எப்படி நிலைச்சு நிற்கிறாங்க என்ன இதுங்கிறத வச்சு தான் சொல்ல முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன், 29ல் ஸ்டாலினும் எடப்பாடியும் சேர்ந்து நிற்பது அவங்களுக்கு மஸ்ட்டுங்கிறத சொல்கிறேன். இந்த த்ரெட்டெல்லாம் இருக்கிறதுனால எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸான 2வது இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கும் 3வது இடத்துல இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கும் கைகோர்த்து நிற்கிறது மஸ்ட்டு. ஒருத்தருக்கு புரிந்துணர்வோடு இருக்கிறது மஸ்ட்டு. விஜய் எதிர்கொண்டு தோக்கடிக்கிறதுக்கு மட்டுமல்ல, வரக்கூடிய அண்ணாமலை த்ரெட்டை சமாளிக்கிறதுக்கும் அவங்களுக்கு தேவைங்கிற கருத்தை நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ தனக்கான இடத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களே விட்டு கொடுத்த மாதிரி ஆயிடாதா? ராஜேந்திர பாலாஜி என்ன பேசுறாரு, எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுறாரு? எம்ஜிஆர் வந்து எம்எல்ஏ எம்எல்சியா இருந்து 30 எடுத்தாரு. இவர் எதுவுமே இல்லாம அரசியல் அனுமே இல்லாம 35 எடுத்துட்டாரு. கூட வந்து திமுக கூட்டணி கட்சிகள் டெசைட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது எடப்பாடிக்கு தெரியும் 40 தாண்டிட்டாருன்னு. ஸ்டாலினுக்கும் புரியும் 25ல் தான் நம்ம நிற்கணும். ஸோ அவங்களுக்கு விஜயோட அந்த அபரீத பலம்ங்கிறது வந்து 2 பேரும் 2வது 3வது போனவங்க சேர வேண்டிய கம்பல்ஷனை கொடுக்குது. அப்படி அவங்க சேராம தனிச்சுன்னா இட் இஸ் வெல் அண்ட் குட் ஃபார் விஜய் அண்ட் அண்ணாமலை. அண்ணாமலை வருகையால் அதிமுக, திமுக தாண்டி நாத்தக, பாஜக இந்த மாதிரியான கட்சிகளுக்கு தான் அதிகமான பாதிப்பு இருக்கும் அப்படின்றதும் சொல்றாங்களா? அது அந்த குற்றச்சாட்டு, அந்த அந்த ஒரு பார்வையை நீங்க எப்படி போகுது? அதுதான் இந்த கட்சிகள் தங்களை தகவமைத்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை 29ல் இருக்குது. அதிமுக, திமுக தாண்டி எல்லாருமே விஜயோட பெரிய வெற்றியும் அண்ணாமலையோட 31 வருகையும் மற்ற கட்சிகளுக்கு தங்களை தகவமைத்துக் கொள்ளவும் தற்காத்துக் கொள்ளவும் வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. ஸ்டாலின் தலைமையிலான 2வது இடத்துல இருக்கக்கூடிய திமுகவும், எடப்பாடி தலைமையிலான 3வது இடத்துல இருக்கக்கூடிய அதிமுகவும் ஒன்றிணைந்து திராவிட இயக்கம்னு அவங்க ஃபைட்டை கொண்டு போக வேண்டிய சந்தர்ப்பம் நிந்தர்ப்பம் முழுக்க இருக்கிற இருக்கும். அந்த மேடையில் பேசும்போது சொல்கிறார், சாதியை கடந்து நம்ம செயல்படுறோம், நான் வீட்டிலேருந்து வெளியே வரும்போது சாதியை பூட்டி வச்சுட்டு தான் வரேன் அப்படின்லாம் சொல்கிறார். ஆனால் எதிர்த்தரப்புல இருந்து என்ன பார்வையை முன்வைக்கிறாங்கன்னா, அவர் இதுவரை போட்டியிட்டது எல்லாமே கொங்கு மண்டலத்தில் தான். மாநாடு நடந்ததும் அங்கே கொங்கு மண்டலத்தில் தான் ஒரு மாநாடு நடக்குது. இன்னொன்றா ஒரு பாஜக சாயல் தங்கிட்ட இல்லை அப்படின்றத மீண்டும் மீண்டும் அதை பேசிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் நம்புற மக்கள் அதுக்கு தயாராக இருக்கிறாங்களா, அண்ணாமலை நம்புறதுக்கு தயாராக இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வியையும் முன்வைக்கிறாங்களே. பாஜகவினர் வந்து அவர் வீட்டை விட்டு வெளியே வந்தா எந்த மதம் இல்லைன்னு சொல்றத பாஜக விமர்சிக்கிறாங்க. இல்ல அது நம்ப முடியாதுன்னு விசிக விமர்சிக்கிறாங்க. ஸோ 2 தரப்புலையுமே வந்து இவருக்கு ஆதரவு பெறுகிறோமோங்கிற அச்சம் பாஜக கிட்ட இந்துக்கள் மத்தியில் ஆதரவு பெறுகிறோமோ, கிறிஸ்தவ முஸ்லீம்கள் இவர்களுக்கு ஆதரவு வந்துருவாங்கன்னு விசிக கிட்டமும் ஒரு அச்சம் இருக்கு. அந்த அச்சத்தில் விமர்சனங்கள் வருது. மக்கள் தான் முடிவு பண்ணும். இல்லை, 2029 மக்களவை தேர்தலில் போட்டி போறதால அண்ணாமலைக்கு என்ன சிக்கல் வந்துட போகுது? 2029 மக்களவை தேர்தல் ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட், மோடி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு ராகுல் மோடி சென்ட்ரிக்கா தான் வரும். சரி, அல்ல தமிழ்நாட்டில் ராகுல் சென்ட்ரிக்கா தான் இருக்குது. இந்த பச்சை துரோகத்துக்கு அடி வாங்கணும் நான் எதிர்பார்க்கிறேன். அது வேற விஷயம். அப்ப திமுக விட்டு வெளியே பச்சை துரோகம் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுங்கிறது வந்து 2029 மக்களவைக்கு ரொம்ப மஸ்ட். அது இல்லாத திராவிட முன்னேற்ற கழகம் 14லையும் இல்லாத அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 24லையும் மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. ஜெயலலிதா 14ல் தன்னையே சிஎம் கேண்டிடேட்டா பிஎம் கேண்டிடேட்டா முன்னெடுத்தாங்க. அதே மாதிரி முன்னெடுக்கிறதுங்கிறது வேற ஒரு வீகம். ஆனா அண்ணாமலை வந்து மோடி பிஎம் கேண்டிடேட்டா இருக்கும் போது 29ல் பார்லிமெண்ட் களத்துக்குள்ள வந்தா மோடிக்கும் அண்ணாமலைக்கும் காமன் ஓட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ஓட்டர்ஸ் வந்து மோடி சென்ட்ரிக் எலெக்ஷன்ல மோடி கூட தான் நிற்பாங்க. ஸோ அதுல மோதான்னு அண்ணாமலை நினைக்கிறார்.
இல்ல அப்படி போட்டி போடுற பட்சத்துல நான் பாஜகவோட பி டீம் அப்படின்னு பி டீம் இல்ல அப்படின்னு அண்ணாமலை வந்து காட்டிட முடியல அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம். அதை காட்டி என்னங்க ஆக போகுது? பாஜக பிடிங்கிறதே பெருமையா 31 வந்து நிற்குங்க. இந்த மண்ணில் ஒரு இந்து எழுச்சி வந்துன்னா அது அண்ணாமலைக்கு பாஜக பிடிஎம்னு சொல்றவங்க எல்லாம் ஏமாந்து நிற்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். வீட்டில் விட்டு வெளியே வந்தா தான் இந்துங்கிறதுல விமர்சனம் பண்ணக்கூடியவங்களும் ஏமாந்து நிற்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஸோ 31 மக்கள் மனநிலை என்ன, பார்வை என்ன, அது திங்ஸ் ஆர் நாட் டெலிபரேட்லி மேட் சிம்பிளி அக்கடுங்கிற மாதிரி அது அண்ணாமலைக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இருந்தா அதுல அவர் எழும்பி வருவார். பாதகமான சூழ்நிலை இருந்தா பாதிப்படைவார். 31ல பாஜகவோட பி டீம் அப்படின்றது சாதகமான சூழல் அண்ணாமலைக்கு வரும் அப்படின்னு சொல்றீங்க. வரலாம்ங்கிறதான் சொல்ல வர்றேன். ஸோ பாஜகவோட பி டீம்ங்கிறதெல்லாம் மைனஸ் அல்ல. இல்ல தொடர்ச்சியா குற்றச்சாட்டு அதானே அவர் பேசும்போது நான் கிடையாதுன்னு தானே சொல்றாரு. இந்துங்கிற வீட்டை விட்டுட்டு வர்றத பாஜக தலைவர்களும் விமர்சிக்கிறாங்களே. ஏற்கனவே இந்துக்களை மையமா வச்சு அரசியல் பண்ணவங்க இந்து வாக்குகள் அண்ணாமலை கிட்ட போயிருமோன்னு நினைக்கிறாங்க. கிறிஸ்தவ முஸ்லிம்களை மையமா வச்சு அரசியல் பண்றவங்க கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் அண்ணாமலை கிட்ட போகும்னு அச்சப்படுறாங்க. ஒவ்வொருத்தர் அச்சத்துக்கும் அண்ணாமலை வந்து விளக்கிட்டு இருக்க முடியாது. அவரை நம்புறவங்களுக்கு அவர் தெளிவா இருப்பார், அந்த வாக்கள் அவருக்கு கிடைக்கும்னு நினைப்பார். இல்லை சார், மைக்கேல் பட்டி இந்த மாதிரியான விஷயங்கள்ல பயங்கரமா விமர்சனத்திற்கு உள்ளான கடுமையான கண்டனங்கள்லாம் அண்ணாமலை நோக்கி வந்த வண்ணம் இருந்தது. ஆனா ஆரம்பத்திலையும் நீங்க குறிப்பிட்டீங்க கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் பேசக்கூடிய அளவுக்கு அண்ணாமலைக்கு கிறிஸ்தவ முஸ்லிம் ஈர்ப்பு இருக்கிறதுனால பலரும் தீயில மிதிச்ச மாதிரி பதறாங்கன்னு நான் பாக்குறேன். அதை பலரும் பதறாங்க. அப்பாவியா கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாம் பிஜேபி விட்டு வெளியே வந்துட்டாரு, அதனால இவர் ஆதரிப்போம்னு நினைச்சிருவாங்களோ ஒரு பதற்றம் இருக்கதான் நான் பாக்குறேன். இல்ல அண்ணாமலை பாஜகவை விட்டு வெளியே வந்ததுனால கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகள் அண்ணாமலைக்கு போயிடும் அப்படின்னு பதற்றப்படுற அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் பேச்செல்லாம் பதற்றத்தை தான் காட்டுது. அவர் என்ன பதற்றத்துல அண்ணாமலை பேச்ச பாத்தீங்களா? இப்ப அண்ணாமலை 31 தான் களத்துக்கு வராரு. சரி, தெளிவா சொல்லிட்டாரு. இப்பவே அவரை பற்றி கடும் விமர்சனையும் பேசு பொருளாட்டு இருக்கும் காரணமே அவர்கிட்ட நம்மளோட இந்து வாக்குகள் போயிருமோன்னு பாஜக காரங்களும் நம்மகிட்ட உள்ள கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் போயிரும்னு பாஜக எதிர்ப்பாளர்கள்ட்டையுமே ஒரு அச்சமும் பதற்றமும் அண்ணாமலையை நோக்கி இருக்குது. அதனாலதான் இவங்க அந்த சைடு நின்று அட்டாக் பண்றாங்க, அவங்க அந்த சைடு நின்று அட்டாக் பண்றாங்க. மீண்டும் அங்கதான் வரேன். 19 லட்சம் மெம்பர்கள் தான் இப்போது வரை வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை கண்டு அவ்வளவு பயப்படுற அளவுக்கு தமிழ்நாடு கட்சிகள் இருக்காங்க அப்படின்றது கேள்வியா இருக்கும்ல. இன்னும் 31 தான் வராருன்னு சொல்றோம். அவரை பேசு பொருளா சகோதரரும் நாமளும் பேசிட்டு இருக்கோம்னு சொன்னா அண்ணாமலை முக்கியமானவர் தான். கிறிஸ்தவ முஸ்லிம்கள் பெரிய வழியில சேர்ந்துடக்கூடாதுன்னு தீல மிதிச்ச மாதிரி அப்பா அப்பான்னு கதறக்கூடியவங்க பாஜகவுக்கு பிடிஎம்னு சொல்றாங்க. அதை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நீட்டு விஷயத்துல உள்ள தவறுகளை, மும்மொழி கொள்கைகளோட இது கோயில் இதுல கூட்டணி கட்சியோட ஒரு அங்கமான ஜோதிமணி கருத்தை இவர் சொல்றது, வீட்டை விட்டு வெளியே வந்தா எனக்கு மதம் ஜாதி இல்லைன்னு சொல்றத பாஜக காரங்க விமர்சனம் பண்றாங்க. சோ விஜய்க்கு எதிராக 2026 எல்லா கட்சிகளும் வைக்கவே இல்லை. நான் தான் வச்சுக்கிட்டு இருந்தேன். எதிராக நின்னாங்க. அரசியல் விமர்சனம் நான் தான் வச்சுக்கிட்டு இருந்தேன். அரசியல் கட்சிகள் எல்லாமே அவர் கிறிஸ்டின் முஸ்லீமை பிரிப்பாரு, நமக்கு லாபம்னு எடப்பாடியும், பெரிய சக்தி வருதுன்னு எடப்பாடியும், அவர் எந்த தலைவரும் தன்னோட தொண்டர்களை இது பண்ண மாட்டாங்கன்னு அவரு எம்ஜிஆர் அரசியல் வாக்குகளை தான் பிரிப்பாருன்னு ஸ்டாலினும், இப்படி அவர் வந்தது தனக்கு பிளஸ் தான் சீமானும், இப்படி ஒவ்வொரு கட்சிகளும் அவர் திமுகவை தோக்கடிக்க உதவாங்கன்னு பாஜகவும் அவரை தூக்கி விட்டாங்க. அந்த அனுபவம் தான் இன்னைக்கு அந்த அனுபவம் அண்ணாமலைக்கு எதிராக எச்சரிக்கையாக வர்றாங்க. அந்த வெற்றி தான் அண்ணாமலைக்கு ஆதரவா, அண்ணாமலையும் அந்த வெற்றியை கொடுத்துருவாருன்னு பலரும் முண்டியடிச்சு மோதி வராங்க. பிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற சிறு கட்சிகளாக இருக்கக்கூடிய அளவுக்கு தான் அண்ணாமலை அவருடைய பலம் இருக்கு அப்படின்றதையும் மற்றவங்க பார்வையாக முன்வைக்கிறாங்களா? தாராளமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்குது. அது 31 கத்திரிக்காய் முத்தனா சந்திரிக்கா வந்துருங்கிற மாதிரி 31 தேர்தல் முடிவுலாம் அது தெரியும். அதனால தங்களுக்கு என்ன பாதிப்பு வருங்கிறது அந்தந்த கட்சிகள் தான் அதை முடிவு பண்ணணும். ஓகே, இடைத்தேர்தல் களம் எப்படி அமைய போகுது, நீங்க எப்படி இது பாக்குறீங்க? இடைத்தேர்தல் வர்றதுக்கு லேட்டாக மாதிரி தெரியுது. என்னை பொறுத்தவரை இடைத்தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 6 தொகுதிகள்லையும் திருச்சியில் அவங்க பலமாக இருக்காங்க. அதிமுகவுக்கு டெபாசிட் இல்லை. ஃபர்ஸ்ட் விஜய், செகண்ட் திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுகவுக்கு டெபாசிட் இல்லை. மற்ற 6 தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தோடு பிசிக, மதிமுக, காங்கிரஸ், ஐயுஎம்எல், சிபிஎம், சிபிஐ இந்த 6 கட்சி கூட்டணியோடு
இருந்த போதே அதிமுக இரட்டையில 6 இடங்கள்லையும் வெற்றி பெற்ற இடம். இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 6 கட்சி கூட்டணி இழந்திருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளர்களை இழந்திருக்கிறாங்க. என்னை பொறுத்தளவில் அந்த வேட்பாளர்களை இழந்ததுல அம்பாசமுத்திரம் அதிமுக தாக்கு பிடிக்கிறது கஷ்டம், பிராலிமலை அதிமுக தாக்கு பிடிக்கிறது கஷ்டம். என்னுடைய ஒரு புதிய பார்வையா மக்கள் உணர்வு அந்த கட்சிமாரிகளுக்கு எதிராக எப்படி இருக்குங்கிற அடிப்படையில், ரெட்டலையோட அந்த சென்டிமெண்ட் எப்படி இருக்குங்கிற அடிப்படையில் கரூர், தாராபுரம், பெருந்துறை, மதுராந்தகம் இந்த 4 தொகுதிகளிலையும் அதிமுக மிகப்பெரிய போட்டியை கொடுத்து மரங்காபுரி, மதுரை கிழக்கில் ரெட்டையில சென்டிமெண்ட் எழும்பின மாதிரி ரெட்டையிலை சென்டிமெண்ட் வந்து இந்த 4 தொகுதிகளிலும் எழும்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்கதான் நான் பார்க்கிறேன். அதிமுகவுக்கு இந்த இடைத்தேர்தல் பிளஸ் பாயிண்டாக அமைவதற்கான அதிமுக காரங்க தான் தேர்தலை தள்ளி வைக்கிறாங்க. யாரு இன்பதுரை தான் வழக்கு போட்டு தள்ளி வைக்கிறாப்புல, இது டிஸ்குவாலிஃபிகேஷனா இது வந்து போஸ்ட் பை எலெக்ஷன் தள்ளி வைக்கிறாப்புல. என் பார்வையில் 2 தொகுதியில டெபாசிட் இழக்கக்கூடிய அதிமுக 4 தொகுதியில ரெட்டைலை சென்டிமெண்ட் அவங்களுக்கு பூஸ்டா இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதான் என்னோட பார்வையா வைக்கிறேன். ஏன்னா இதுல பெருந்துறைங்கிறது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பலகீனமான தொகுதி. ட்ரெடிஷனலா வைகோ பிரிஞ்சு போகும்போதே வைகோ 2வது வந்தாரு, திமுக கூட்டணி 3வது தான் போச்சு. 89ல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போதே அங்க சேவல்ல தான் ஜெயலலிதா ஜெயித்தாங்க. அதே மாதிரி 77ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலமான எதிர்கட்சியாக வரும்போது 8 விழுக்காடு வாக்கு தான் அங்கே எடுத்தாங்க. அதே மாதிரி அம்பாசமுத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் 4 குறைவான வாக்கு தான் எடுத்தாங்க. இப்படி ட்ரெடிஷ்னலா அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து பலம் இல்லாத தொகுதி. குறிப்பா சொல்லணும்னா ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆரோட நம்பர் 1 லீடரா முத்தமிழறிஞர் கலைஞர் நின்னார். 4 தொகுதி இடைத்தேர்தல் நடந்த போது அண்ணா நகர், மயிலாடுதுறை 2லையும் ஜெயித்து எம்ஜிஆர் 1 கலைஞர் 2ன்னு எம்ஜிஆரோட பெரிய தலைவரா அந்த காலகட்டத்திலையும் உள்ளாட்சி தேர்தல் காலகட்டத்திலையும் கலைஞர் நின்னார். ஆனா அவர் வெற்றி பெற்ற அண்ணா நகர்ல 50 விழுக்காடு ஜெனரல் எலெக்ஷன்ல எடுத்த தொகுதி, வெற்றி பெற்ற மயிலாடுதுறையில 40 விழுக்காடு எடுத்த தொகுதி, தோல்வியடைந்த உப்புலியாபுரம் மோசமான வாக்கெடுத்த தொகுதி, அங்க எம்ஜிஆர் 25,000 ஓட்டுக்கு மேல ஹெவி லீடிங் எடுத்து அதிமுக ஜெயித்தாங்க. 4 தொகுதிக்கும் ஒரே நேரத்தில் தான் தேர்தல் நடந்தது. அதே மாதிரி மயிலாப்பூருக்கும் பெருந்துறைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்கும் போது அண்ணன் வைகோ மதிமுக திமுக கூட்டணி முறியடிச்சு 2வது இடத்துக்கு வந்தாரு. மயிலாப்பூர்ல 4வது போனார் வைகோ. இப்ப திமுக சந்திக்கக்கூடிய தொகுதிகள் உப்புலியாபுரங்களையும் பெருந்துறைகளும் சந்திக்குது. ஸோ பேசிக் வாக்கு பலம் கொண்ட தொகுதிகளை அங்க சந்திக்கல, மயிலாடுதுறை போன்ற தொகுதிகளை சந்திக்கல. ஸோ திமுகவுக்கு வந்து அதிமுக அதிகார பலம் இல்லாமலே வெற்ற தொகுதிகளை சந்திக்கிறத விட பேரறிஞர் அண்ணா பெருந்தகை, முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மையார், ஐயா எடப்பாடியார் போன்றோர் வழியில இதை பாய்காட் பண்ணிட்டு போறதே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நல்லதுங்கிறது என்னோட ஒரு பார்வை. எல்லா தொகுதிகளையுமே கண்டிப்பா. ஏன்னா பலரும் பாய்காட் பண்ணியிருக்காங்க. இந்த கட்டத்துக்குள்ள அதிமுகவும் இது இடைத்தேர்தல் காலகட்டம் தள்ளி போட்டுன்னு தான் பாக்குறாங்க. டிவிக்கே அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல இருக்காங்க. அதிகார பலம், ஏற்கனவே எடுத்த ஓட்டு பிளஸ் வந்து காங்கிரஸ், இப்போ காங்கிரஸுக்கு அம்பாசமுத்திரத்தில் ஓட்டு இருக்குது, பெருந்துறையில் சிபிஐக்கு ஓட்டு இருக்குது, இங்கே அம்பாசமுத்திரத்தில் சொர்ணம்னு ஒரு கம்யூனிஸ்ட் வேட்பாளர் தான் 77ல் வெற்றி பெற்றார். விடுதலை சிறுத்தைகளுக்கு மதுராந்தகத்தில் ஓட்டு இருக்குது. ஸோ இந்த மதிமுகவுக்கு பரவலாக ஓட்டு இருக்குது. ஸோ இந்த முஸ்லீம் லீக் வந்து அதிகார பலத்தோட வந்துட்டாங்க. இந்த ஆதரவு பலத்தோட அதிகார பலத்தோட 6 தொகுதியிலையும் ரெட்டலைட்டை தோத்த விசில் அட்வான்டேஜஸா இருக்குது. ஆனா 6 தொகுதியிலையும் ரெட்டலைட்டை தோத்த உதயசூரியன் இந்த 6 கட்சிகளையும் இழந்து அதிகார பலத்தையும் இழந்து ட்ரெடிஷனல் இதையும் பார்க்கும்போது டிஸ்அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல இருக்குது. சோ டிஸ்அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல இருக்கும்போது தேர்தலை புறக்கணிப்பது திமுகவுக்கும் நல்லது. திராவிட முன்னேற்ற கழகம் தான் முடிவு பண்ணணும். என்னோட பார்வையா சொல்றேன். சோ அவர் என்ன முடிவு எடுக்குங்க முன்னாடியே போட்டிக்கு எங்களுக்கும் திமுக போட்டின்னு தாவேக்கா சொல்றதா வேடிக்கை. இதுல காமன் கேண்டிடேட்லாம் சொல்றாங்களே, ஆரம்பத்தில் பேசிட்டு இருந்தாங்க, எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய அன்புமணி அவர்கள் கூட சொன்னாங்க ஆளும் தரப்புக்கு எதிராக இடைத்தேர்தலை காமன் கேண்டிடேட் நிறுத்தணும் அப்படின்னு. இப்பயும் அது குறித்தான பேச்சுகள் அரசியல் வட்டாரத்தில் இருக்கு. இடைத்தேர்தலில் அந்த சூழல்கள் வராது. ஒருக்கா திருநாவுக்கரசு அண்ணா ஜெயலலிதா காங்கிரஸ் கூட்டணி பலமா இருக்கும்போது வந்து காமன் கேண்டிடேட்டாங்கிறத ஒரு இது திருநாவுக்கரசு அண்ணனை வந்து புதுக்கோட்டை மக்களவை தேர்தலில் சொன்னாப்புல. அப்போ முரசொலி மாறன் சொன்னது காமன் கேண்டிடேட், அப்புறம் காமன் சீஃப் மினிஸ்டரா. ஸோ அந்த இடம் வந்து அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கல காமன் கேண்டிடேட்டுங்கிற கான்செப்டை.
கட்சிகள் வந்து தங்களுடைய பலத்தை டெஸ்டிங் கிரவுண்டா எடுக்கிறது வந்து ஒரு மக்களவை தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல் தான் எடுக்க முடியுமே தவிர ஒரு இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் அந்த இதை எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த காமன் கேண்டிடேட்டுங்கிற இது கூட வராது. சீமானை பொறுத்தவரை ஒரு அலகாபாத்தில் பிபி சிங் வெற்றி பெற்ற மாதிரி தான் அம்பாசமுத்திரத்தில் வெற்றி பெற முடியுமாங்கிற முயற்சியில வந்து 6 தொகுதிக்கு நான் நிற்பேன், அம்பாசமுத்திர அதெல்லாம் நான் நிற்பேன்னு தனியாக நிற்கிறதான் டிக்ளேர் பண்ணியிருக்கிறார். திருமாவளவன் சொல்ற மாதிரி ஒரு கூட்டணி போகக்கூடிய அந்த தோற்றம் இல்லை, அதில் தனிச்சு தான் நிற்கிறார். அம்பாசமுத்திரத்தில் சீமானுக்கான வாய்ப்பு இப்படி கிட்டத்தட்ட அவர் நிற்கிறது உறுதி அப்படின்ற மாதிரி தான் செய்திகள் வருகிறது. அங்கே நாம் தமிழருக்கான வாய்ப்பு என்ன? அங்கே கால நிலவரம் என்னவார்? அங்கே சீமான் வந்து ஸ்டார் கேண்டிடேட்டா நிற்கிறாரு. அலகாபாத் தொகுதியில் விபி சிங் நின்று அவரை மையப்படுத்தி அந்த தொகுதியில் அலகாபாத்தில் மட்டும்தான் வந்தது. அதில் கன்ஷிராமன் நின்னாரு, சுனில் சாஸ்திரி நின்னாரு, விபி சிங் வெற்றி பெற்றாரு. அந்த மாதிரி ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டா நின்று அங்கே தான் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தணும்னு சீமான் நினைக்கிறாரு. ஏர்லி பேர்ட் வில் கேட்ச் த ஃப்ளைன்னு அதை அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. திமுக, அண்ணா திமுக இன்னும் இடைத்தேர்தல் பற்றிய தங்கள் முடிவுகளை இன்னும் சொல்லலை. ஸோ அவர் நின்னா உலகம் ஃபுல்லா உள்ள தமிழர்கள் வந்து அவருக்கு ஆதரவா ஒரு நல்ல பார்லிமெண்டேரியன், நல்ல ஒரு டிபேட் பண்ணக்கூடிய அவர் சட்டசபைக்குள்ள உள்ள போகணுங்கிற ஒரு இதுல ஒரு ஒர்க் நடக்கும்னு நான் உறுதியா நம்புறேன். மற்றபடி அவர் ஒரு நட்சத்திர வேட்பாளர் அங்க நிற்பார். நட்சத்திர வேட்பாளராக தான் இல்ல, அது திமுக இருக்குதா, அண்ணா திமுக இருக்கிறா, அதை வச்சு அதை முடிவு பண்ண எஸ்கே சுப்பையா ஒரு பலமான கேண்டிடேட். திமுக, அண்ணா திமுக யார் யாரெல்லாம் நிற்கிறாங்கிறதெல்லாம் பார்த்து தான் அதை முடிவு பண்ண முடியும். ஓகே, நீங்க அரசியல் கட்சி தலைவர்களோட நெருங்கிய தொடர்புகள் இருக்கக்கூடியவங்க, இன்னும் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்யக்கூடிய படலம் தொடரும் அப்படின்ற செய்திகள்லாம் வருது. நீங்க அது எப்படி? இல்லை, எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்யக்கூடிய படலம் வந்து இனிமேல் வந்து கொஞ்சம் தொடர்வது கடினம் தான் நினைக்கிறேன். என்றாலும் அது எந்த இடத்துக்குள்ள அது எம்எல்ஏக்கள் ராஜினாமா தொடருதுன்னா, அதிமுகவில் இருந்து தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டவங்க தான் ரிசைன் பண்றாங்க. இதே இதுல வந்து திமுகவோட சேர்ந்து வெளிநடப்பு செய்த கடைநல்லூர் எம்எல்ஏயும் சீர்காழி எம்எல்ஏயும் விஜய் நம்பி ஜெயிக்க முடியாதுன்னு திமுகவிலே தங்கிட்டாங்க. இவங்க விஜய் நம்பி ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கையும் எடப்பாடி கிட்ட இருக்கக்கூடிய உள்முரணும், அந்த ரெண்டும் தான் அது அங்க ராஜினாமா பண்ண வைக்குது. மதிமுக உள்ளவங்க வந்து வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு அவங்க ஒதுங்கிக்கிட்டாங்க. இவங்களுக்கு தங்கள் இன்ஃப்ளூயன்ஸு, தாவேக்கா இன்ஃப்ளூயன்ஸு, தாவேக்கா கூட்டணி பலம், அதிகார பலம், இதன் மூலமா வெற்றி பெறலாங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இந்த 6 பேருமே ரிசைன் பண்ணியிருக்காங்க. மற்றவங்க மீண்டும் ரிசைன் பண்றதும் பண்ணாததும், எடப்பாடி அவங்கள டீல் பண்ணக்கூடிய விதமும், இந்த குதிரை பேரம் தொடர்பாட்டு தேர்தல் தள்ளி போறதும், ஒரு லீகலா வந்து இந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு மீண்டும் போட்டி போட அனுமதிக்க கூடாதுன்னு டாக்டர் கிருஷ்ணசாமி போன்றவங்கலாம் ஒரு பெரிய கருத்து உருவாக்கக்கூடிய ஒரு தன்மையும் வந்து அவங்கள யோசிக்க வைக்கணும் தான் நான் பார்க்குறேன். ஓகே, விரிவான பார்வையை முன் வச்சுங்க. நன்றி. நன்றி.